பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாட்டி மார்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 குழந்தைலாம் ரொம்ப ஈஸியாக அசால்ட்டாக வந்து இப்போலாம் ஒரு குழந்தை பெற்றுக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா கர்ப்பப்பை அவங்களுக்கு அவ்வளோ வீக்காக இருக்கு. அதே மாதிரி அவங்களுடைய விந்தணுக்கள் வந்து ரொம்ப ஸ்பெர்ம் வந்து கம்மியாக இருக்கு. நிறைய பேர் ஃபெர்டிலிட்டி சென்டரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இதற்கு ஒரு தீர்வு சித்த மருத்துவத்தில் ஈஸியான முறையில் இருக்கா? இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கா, ஸோ இதை வந்து நம்ம ஒவ்வொரு பெண்களுமே நம்ம பார்த்துக்கணும். ஸோ ரெகுலரா பீரியட்ஸ் இருக்கும் பட்சத்துல ப்ராப்ளம் இல்லை, ஈஸியா வந்து கன்சீவ் ஆகலாம். ஃபெலோபியன் டியூப் பிளாக்கேஜ் இது வந்து நிறைய பேருக்கு ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கு. ஸோ இன்னைக்கு நிறைய பேருக்கு அதே மாதிரி ஃபைப்ராய்டு யூட்ரஸும் இல்லை பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ பிசிஓடிலாம் ரொம்ப 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 ஈஸியாக வந்து சித்தா மெடிசன்ஸ் எடுக்கும் பொழுதே நமக்கு கிளியர் ஆகிடும். பட் இதில் வந்து என்னன்னா பிசிஓடி இருக்கு, இதனால நான் ஓவர் வெயிட் ஆயிட்டேன்னு சொன்னா இதற்கான மருந்துகள் எடுக்கும் போதே நமக்கு உடல் எடையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு முழுவதுமாக நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மெடிசன்ஸை ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டே இருந்தாலும் ஸோ இதற்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபுட்டு எடுக்க அந்த இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் வந்து குறைஞ்சிரும். ஸோ இன்னைக்கு கட்டத்தில் வந்து பார்த்தோம்னா மெனோபாஸ் அப்படின்னு சொல்றது ஒரு 50 இயர்ஸ் 48லேருந்து 52 இயர்ஸ் வரைக்கும் இருந்தது. நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம் 40 இயர்ஸ் 38 வயதிலேயே வந்து இயர்லி ஆன்செட் மெனோபாஸ்ன்னு சொல்றோம். ஸோ இளம் வயதிலேயே வந்து இல்லைங்க அவ்வளோதான் நமக்கு வந்து பீரியட் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற கண்டிஷன் இருக்கு.